ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னா ஆர்சிபி பெங்களூர் உமன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன் பெங்களூருக்கும் எலிமினேட்டர் மேட்ச்சு இன்னைக்கு நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் டெல்லி கிரவுண்டில் தான். இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணோம், பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ தொடர்ந்து பவுலினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பேட்டினுக்கு கூட மாறுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டின் பிடிக்கிற பட்சத்தில் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. இதில் வென்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வான் பண்ணவங்க 7, செகண்ட் வின் பண்ணவங்க 8. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் 150 to 160 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 158 டைம்ஸும் 150 to 169 2 டைம்ஸும் 170 to 189 1 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எபோவ் ஸ்கோர் 193 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 199 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் 91 இந்த பிச்சில் இது வரைக்கும் T20 இதில் உமன்ஸ் இதில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 13 மார்ச் குஜராத் ஜெயின்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடந்துச்சு. அதில் டெல்லி கேபிட்டல் ஈஸியாகவே சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. லோ ஸ்கோர் தான் ஆச்சு. 12th மார்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் அது ஆர்சிபி யூபின்னு தப்பாக போட்டிருக்கு. 113க்கு ஸ்கோரில் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இவங்க 115ல் அடித்து வின் பண்ணிட்டாங்க. இதில் எலிஸ்பெரி நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 11th மார்ச்சும் பார்த்தீங்கன்னா பவுலினுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ 3 மேட்ச் தொடர்ந்து பவுலிங்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் நடந்த லாஸ்ட் 9 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 118 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 41 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு 60 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. மீதி உள்ள விக்கெட் ரன் அவுட்ஸ் அண்ட் இதில் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஆர்சிபி 3 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணதில் 1 மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. 2 மேட்ச் லாஸ்ட் ஆகிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 மேட்ச் 2 பேர் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. வின் பண்ணது பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் அதிகமாக 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நடந்த ஹெட் டு ஹெட் மேட்ச் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐயும் ஆர்சிபியும் 12th மார்ச்சில் ப்ளே பண்ணதில் எம்ஐ 113 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாங்க. அதை சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. இதில் எலிஸ்பெரி நல்லா பவுலிங் போட்டிருந்தாங்க, பேட்டிங்லையும் அடித்து கேப்டன் அளவுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் 2nd மார்ச் 2024 இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்சிபி 131 ரன் அடிச்சிருந்தாங்க. இது ஈஸியாக எம்ஐ 133 இதில் சேஸ் பண்ணிட்டாங்க. இதுலேயும் அலெக்ஸ் பெரி 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸ்கைவர் 27 ரன்னும் அலெக்ஸ் கேர் 40 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதம் நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி 125 ரன்ஸும் எம்ஐ 129 ரன்ஸ் அடித்து ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இதுலேயும் அலெக்ஸ் பெரி கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 29 ரன்ஸும் அண்ட் 1 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் அலெக்ஸ் பெரி ஒரு முக்கியமான பிக் மாதிரி இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் சி வரைக்கும் வந்ததுனால மேபி விசி அளவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க இப்போ இவங்க டீமுக்கு இடையில நல்ல பவுலிங்கும் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இதில் இருந்து ஸ்கைவர் எல்லா இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸோடைய பாசிபிள் பார்க்கலாம். மேத்யூஸ், பாட்டியா, ஸ்கைவர், ஹெர்மன் பெட்கர், அமிலியா கர், அமன்ஜோட் கர், சஞ்சனா, பூஜா வசாட்டாஸ்கர், அப்புறம் கசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில், அப்புறம் சைகா இஷக். இதில் ஏதாவது மேபி வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க, வழியே பெரிய அளவுக்கு இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆர்சிபியோட பாசிபிள் பார்க்கலாம். மந்தனா, மொலினஸ், அலெக்ஸ் பெரி, சோஃபியா டிவைன், ரிச்சா கோஷ், வரேகம், டிசா கசட், பட்டேல், அப்புறம் பொராக்கர், அப்புறம் சோபனா, ரேணுகா சிங் தாக்கூர். இதில் மேபி இவங்க 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதுவும் பட்டேல் அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனாங்களான்னு தெரியல, அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஸோ மேபி அவங்களுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ் வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. மும்பை இந்தியன்ஸோடைய பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். மேத்யூஸ் இது வரைக்கும் 18 WPL 436 ரன் அடிச்சு 25 அவரேஜில் இருக்கிறாங்க. ரீசெண்டாக 26 1 விக்கெட், 18 1 விக்கெட், 4 1 விக்கெட், 29 1 விக்கெட்டுன்னு ட்ரீம் டீமில் வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் லாஸ்ட் டைம் விசி வரைக்கும் வந்ததுனால இவங்களையும் ஒரு மஸ்ட் பிக்காக எடுத்து டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம். பாட்டியா இல்லைனா ஆர்கோஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட எடுக்கிறதே போதும். பாட்டியா அவங்க நல்ல ஹிட்டர் தான், ஆனால் அவங்களுடைய ஸ்கோர் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இதில். ஸோ ரிஸ்காக எடுக்கும் போது பாட்டியாவை எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைவர் இவங்களுடைய ரெக்கார்டு வந்து ஹெட் டு ஹெட்டில் வந்து 105 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. WPLலையுமே 481 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து 10 1 விக்கெட் 2 0 விக்கெட் 45 2 விக்கெட். ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் இன்னொரு மேட்ச் அவங்க வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து ஹை பர்சன்டேஜ் சிக்கு போயிடுவாங்க, இல்லைனா விசிக்கு போயிடுவாங்க. அது காரணத்தினாலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இதில் கம்மியாகிக்கிட்டேவும் வருது. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹேர்மன் பெட்கர் வந்து லாஸ்ட் மேட்ச் சரியாகவே பண்ணலை. ஸோ இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பானது இருக்குது. 516 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடிக்கவே இல்லை. வென்யூவில் வந்து ஒரு 134 ரன்ஸ் லாஸ்ட்டாக வந்து 95 வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வென்யூ வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இவங்கள வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஜனா, அதுக்கப்புறம் பூஜா வட்டாஸ்கர், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை எடுக்கலாம். இந்த பூஜா வட்டாஸ்கர் வந்து இவங்க கூட பவுலிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூட நம்ம எடுக்கலாம். சாஜனா வந்து அவங்க லைனப் வர்றப்போ அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் எந்த இதில் இருக்குன்னு பார்த்துட்டு எடுங்க. கொஞ்சம் டாப்பில் ஒரு டாப் 4 டாப் 3 4க்குள்ளே வராங்கன்னா அவங்கள ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து வாய்ப்பு வர்றது அவங்களுக்கு கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கசி, இஸ்மாயில், ஐஷக், இதில் வந்து இஸ்மாயிலும் ஐஷக்கும் வந்து கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட்னு. இஸ்மாயிலும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட்னு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து இவங்க வந்து பெங்களூர் பேட்ஸ்மேன்ஸை நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக பேட் பண்ணுறதுக்கான இதை சுச்சுவேஷனை உருவாக்குனாங்க. ரெண்டாவது கேட்சும் பார்த்தீங்கன்னா 2 இது கேட்ச் மிஸ்ஸு. இல்லைனா இவங்க வந்து ஒரு வீசி அளவுக்கு கூட அன்னைக்கு அந்த மேட்ச்சில் வந்திருப்பாங்க. எம்ஐ ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டாக இவங்க டீமுக்கு வந்து மெயின் பிக்காக இருப்பாங்க 2 பேரும். ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா, சோஃபியா மொலினஸ், இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு இவங்க கொண்டு போயிருக்கலாம். மொலினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க நல்ல ஹிட்டர் தான். இப்போ அவங்க ஓப்பனிங் வேறு பண்ணுறாங்க. ஸோ இவங்க இன்னைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கும் பண்ணிடுவாங்க. மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கிரவுண்ட்லேயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இவங்க டீமோடையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு லோ பெர்சன்ட்ல கொஞ்சம் இருந்தாங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு இது இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பெரி வந்து இவங்களோட ஹெட் டு ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா 126 ரன்ஸ் 7 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. வென்லியும் பார்த்தீங்கன்னா 133 ரன்ஸ் 6 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. சோஃபியா டிவைன் வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனும் தான். இவங்க இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எலிக்ஸ் பெரி வந்து அவங்க சி அளவுக்கு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். மேபி அவங்க விசி வரலாம், இல்லை ட்ரீம் டீம் வரைக்கும் வரலாம். இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக சோஃபியா டிவைனும் வரையகமும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரிச்சா கோஷ் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எட்டுகள்லையும் 100 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இவங்க கூட வென்யூலையும் 117 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இவங்க மஸ்ட் பிக் பிளேயராக தான் இருப்பாங்க. வரையகம் வந்து இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லாவும் பவுலிங் போடுவாங்க, பேட்டினும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் வந்து பேக்கப்பில் டாப் ஆர்டர் அவுட் ஆகிற பட்சத்தில் இவங்க பேட்டினும் பண்ணிடுவாங்க, பவுலிங்கும் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருமே எஸ்எல் டீமில் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ தீஷா கசாட், அப்புறம் பட்டேல் வந்து இந்த மேட்ச் விளையாடுவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். அவங்களுக்கு காலில் லைட்டாக அடிபட்டு இருந்தது. அதில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனால் தான் அந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது கூட வரலாம். தீஷா கசாட் வந்து அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்கிறத பொறுத்து தான் அவங்க பண்ணுவாங்க. பட்டேல் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பவுலிங்கில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்க இந்த மேட்ச் பண்ணுவாங்களாங்கிறத லைனப் வந்த பிறகு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சோபனா, பொக்ராக்கர். இந்த பொக்ராக்கர் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு பவுலிங் போடுறாங்க. ஆனால் அவங்க இதில் அடிபடுது. மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜில் இருப்பாங்க. இப்போ இவங்க பெங்களூர் டீம் வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க இல்லைனா சோபனா, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இவங்க ரேணுகா சிங் வந்து இந்த பிபிஎல்ல வந்து ஒரு சில மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்ட் ஃபார்ம் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. இவங்களை வந்து எடுத்தா ஒரு பெங்களூர் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது இருந்தால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களை டீமில் எடுக்கவே வேண்டாம். இவங்களுடைய ரீசன்ட் ஃபார்மும் சரியில்லை, இவங்களுடைய கெட்டு வென்யூ எதுவுமே சரியில்லை. ஸோ இவங்களை லீவ் பண்ணிகிட்டே போயிடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா மந்தனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவர் பாலில் 7 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க, ரன்ஸ் ஆனால் அடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி மேத்யூஸ் பாலில் 5 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. மேத்யூஸ் தான் இப்போ ஓப்பனிங் பண்ணுறாங்க பவுலிங்கில். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப் ஸ்பின் த்ரெட்டில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அம்லியாக்கர் பாலில் குறையான பால் 30 பால்லையே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட 3 த்ரெட்டு இன்னைக்கு மந்தனா அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொலினக்ஸ் வந்து அவங்க வந்து நல்லா தான் ஷார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவுட்டும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அலெக்ஸ் பெரி, சோஃபியா டிவைன் பார்த்தீங்கன்னா இவங்க மேத்யூஸ் கிட்டையும் ஸ்கைவர் கிட்டையும் 8 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி அலெக்ஸ் பெரியும் பார்த்தீங்கன்னா அம்லியாக்கர் அப்புறம் ஸ்கைவர் கிட்டையும் நிறைய டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸ்கைவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு மஸ்ட் பிக்காக தான் வருவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாம் சரியாக பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ யாஷிகா பாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா டிவைன் கிட்ட 2 ஓவர்ஸில் 2 விக்கெட் அவுட் ஆயிருக்காங்க. கம்மியான ரன்லையே சோஃபியா டிவைன் ஓப்பனிங் பண்ணுவாங்க பவுலிங்கில். அவங்க இதில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவங்க அவுட் ஸ்விங்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. அதே மாதிரி வரேகம்பால்லையும் ரொம்ப கம்மியாக அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 த்ரெட்டு கம்மியான பால்லே 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு இருக்குது. மேத்யூஸ் பார்த்தீங்கன்னா பட்டேல் பால் அவுட் ஆயிருக்கிறாங்க. பட்டேல் வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. டிவைன் பால்லையும் அலெக்ஸ் பெரி பால்லையும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கைவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவுட் ஆனது எலெக்ஸ் பெரி பால்லையும் அப்புறம் வரேகம் பால்லையும். வரேகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டீமில் வந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான் அவங்க வந்து வருவாங்க, ஆல்ரவுண்டர் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைச்கர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து அலெக்ஸ் பெரி பால்லையும் அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து சோஃபியா டிவைன் வரேகம் கிட்ட 3 டைம்ஸும் அவுட் ஆயிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அவங்க வரேகம் கிட்ட தான் கம்மியான ரனில் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ வரேகம் வந்து இவங்க ப்ளே பண்ணுறப்போ அவங்க பால் அவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அம்லியாக்கர் வந்து 3 டைம்ஸ் வரேகம் பால் அவுட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பாலில் த்ரெட்ஸ் இருக்குது. பூஜா வசாட்டாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரேகம் பாலில் அவுட் ஆயிருக்கிறாங்க. வரேகம் வந்து இந்த மேட்சோட மஸ்ட் பிக்கு இதில் தான் வருவாங்க. அவங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு வீசி அளவுக்கு இப்போ அவங்க ஆர்சிபி வின் ஆகுற அப்படிங்கிறதுனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலும் இப்போ அடுத்து நம்ம டீம் மேக்கிங் பண்ணுற வீடியோவில் டெமோ டீமும் அந்த பிளேயர்ஸை எப்படி லீவ் பண்ணலாங்கிறத இந்த ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வச்சும் நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிளேயரை லீவ் பண்ணிடலாம், யாருக்கு த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். மேக்ஸிமம் உமன்ஸ் மேட்ச்சில் ஆல்ரவுண்டர் வந்து அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் வந்து தொடர்ந்து பவுலிங்க்கு வந்ததுனால பேட்டிங் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.